அண்மை செய்தி. காஷ்மீர் மாநில எல்லைக்கு அப்பால் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. குப்வாரா, பூஞ்ச், நவ்காம், உரி ஆகிய 4 இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து பீரங்கி மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்கி வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இரவு 7 மணி முதல் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லையில் தாக்குதல் நடத்தி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். காஷ்மீர் மாநில எல்லைக்கு அப்பால் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது. முழு விவரங்கள் என்ன? காஷ்மீர் மாநிலத்தினுடைய எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் இருந்து தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வராங்க. நேற்றைய தினமும் இரவு நேரத்தில் 36 இடங்கள்ல பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சித்த பொழுது அதனை வெற்றிகரமாக இந்தியா முறியடித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது காஷ்மீர் மாநிலத்தினுடைய எல்லை பகுதிக்குள்ளாக அவர்கள் ராணுவத்தினுடைய தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார்கள். இதற்கு தக்க பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்து வருவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தினுடைய குப்வாரா, பூஞ்ச், நவ்காம், உரி ஆகிய இடங்கள்ல தற்பொழுது தாக்குதல்கள் நடைபெறுவதான அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடை கடந்து பீரங்கி மூலமாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு 7 மணி முதல் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதிகளில் அந்த தாக்குதலை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையிலான தைரங்கள் ஒழிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் இந்த போர் பதற்றம் குறித்தான முன்னெச்சரிக்கை அவர்களுக்கு தெரிவிக்கும் வகையிலான அந்த மின்சார துண்டிப்புகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் கடும் பதிலடி கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கிடைத்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை பகுதிகளில், குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு கோடு என்று சொல்லக்கூடிய LOC பகுதிகளிலும் சர்வதேச எல்லை பகுதிகளிலும் இந்திய ராணுவத்திற்கு எதிராக அவர்கள் தாக்குதல் நடத்துவதாக கூறி கண் படுமிடமெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்துவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களில் பல ஊர்களில் மின் விநியோகத்தை தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது நடைபெறுவதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக பிளாக் அவுட் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த மாநிலங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு மின் விளக்குகள் எதுவும் எரியப்படாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழல்ல ராஜஸ்தான், காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்பொழுது இந்த மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காஷ்மீருடைய பாரமுல்லா மாவட்டத்துல பல ஊர்களிலும் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர் நடவடிக்கையாக பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதத்தில் இந்தியா அதற்கான பணிகளை செய்து வருகிறது. இந்தியாவுடைய பணிகள் என்பது மிக முக்கியமாக இந்திய மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் அவர்களுடைய தலையாய பணியாக கொண்டு முதலில் பாதுகாப்பு பணியை செய்கின்றனர். இரண்டாவது அவருடைய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். மூன்றாவதாகத்தான் அவருடைய பதில் தாக்குதலுக்கு இந்தியா பதில் தாக்குதலை செய்கிறது. எனவே இந்தியாவுடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய ராணுவத்தை குறிவைத்து மட்டுமே என்பதனால பாகிஸ்தான் அவருடைய கேடயமாக அந்நாட்டு பொதுமக்களை பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டையும் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது வைத்திருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைய தினமும் இரவு நேரத்துல பாகிஸ்தானுடைய அட்டுழியத்தால் பல பகுதிகளில், குறிப்பாக எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள்ல மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அவருடைய தாக்குதல் தரைவழி மூலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் 4 இடங்கள்ல குப்வாரா, பூஞ்ச், நவ்காம், உரி போன்ற இடங்கள்ல அவருடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து இந்த பகுதிக்குள்ளான மாநிலக்குள்ளாக அவருடைய தாக்குதல் நடத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்பட்டமான போர் ஒப்பந்த நடவடிக்கைகளுக்கு மீறிய ஒரு செயலாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்து கொண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக இதுபோல் ஒரு தொடர் அத்துமீறல்களில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மீறியது இல்லை. தற்பொழுது கடுமையான மீறல்களுக்கு விதிமீறி பாகிஸ்தான் செயல்படக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. ராஜஸ்தானுடைய மாநிலங்களிலுடைய பல்வேறு இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதே போன்று பஞ்சாப் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக அமிர்தசர் உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதே போன்று குஜராத் பகுதியில் கட்ச் உள்ளிட்ட இடங்களில் அவருடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தற்பொழுது ஜம்மு காஷ்மீருக்குள்ளாக அவர்கள் பீரங்கிகளின் மூலமாக, துப்பாக்கி மூலமாகவும்
அந்த தாக்குதல்கள் நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லைக்கு வெளியே அவருடைய இடங்களில் இருந்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லையை கடந்து முன்னேறும் பொழுது இந்திய ராணுவம் அவர்களை வீழ்த்துகிறது. இந்திய ராணுவம் ஆர்வத்துடன் செயல்படுவதால் அவர்கள் எல்லைக்குள்ளாக சென்று தாக்குவது இல்லை எனவும் பயங்கரவாத தாக்குதலுக்காக மட்டுமே இந்தியா முதல் முறையாக உள்ளே நுழைந்து அடித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதற்கு பின்னர் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாகத்தான் நேற்று தினம் லாகூர் உள்ளிட்ட 9 நகரங்களில் இந்தியாவுடைய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இன்றைய தினம் அவர்கள் 36 இடங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலாகத்தான் அவருடைய நகரங்களில் கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய நகரங்களுக்குள்ளாக சென்று இந்தியா தாக்கக்கூடிய வல்லமை கொண்டிருக்கக்கூடிய நாடு என்பதனால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை முன்கூட்டியே நடத்தி வருகிறார்கள். இந்தியா அவர்களுடைய பயங்கரவாதத்திற்கு செல்லக்கூடிய துணையையும் எதிர்த்து தான் போரிடுகிறதே தவிர ஒருபோதும் பாகிஸ்தான் மக்களுக்கும் அல்ல என்பதை இந்தியா பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் எதிராக போர் புரிவதாக கூறி பல்வேறு இடங்கள்ல இந்திய மக்களுடைய குடியிருப்புகளையும் கடைகள் வணிகத்தர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதனால் குறிப்பாக அவர்கள் இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களையும் ராணுவ நிலைகளையும் தாக்கும் பொழுது ராணுவம் எளிதாக அவர்களை வீழ்த்தி விடுகிறது. இதனால் அவர்கள் நேரடியாக ராணுவத்துடன் சண்டையிடாது பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான முனைப்புகளை காட்டுவதாகவும், அந்த வகையில தான் பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட இடங்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வழிபாட்டு தலங்களை தாக்குகிறார்கள். கிறிஸ்துவ தேவாலயங்களையும் அதே போன்று ஹரித்வார் பகுதிகளையும் அவர்கள் தாக்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு இடங்கள்ல அவருடைய தாக்குதல்கள் திட்டமிட்ட இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கையாக இருப்பதனால் அதற்கு கடும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்தியா செயல்படுவதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் இந்தியாவினுடைய ராணுவம் மற்றும் வான்படையினுடைய பிரிவை சேர்ந்த உயர் அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது இரவு 7 மணியிலிருந்து எல்லையில பாகிஸ்தான் ராணுவத்துடைய தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல பிளாக் அவுட் சொல்லக்கூடிய வகையில மின் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டு அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களுக்கு இலக்கை நோக்கி அடையாத வகையிலான முன்னெச்சரிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழல்ல தொடர் தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கக்கூடியது அம்பலமாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய பாரமுல்லா பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதலை முயற்சி செய்திருக்கிறார்கள். 3 மாநிலங்களுடைய எல்லைகளில் தற்பொழுது மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தான் உள்நுழைந்தால் அவர்களுக்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஏற்கனவே அதற்கான பதிலடிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல எங்கு தாக்குவது இலக்கு எதுனே தெரியாத ஒரு சூழல்ல பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்குள்ளாக எல்லையை தாண்டி பீரங்கி மூலமாக குண்டுமலை பொழிவதும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் போன்ற செயலில் ஈடுபடுறாங்க. நேற்றைய தினமும் இதுபோல் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காட்சிகளால் நாம் இன்று காலை பார்த்திருந்தோம். பல்வேறு இடங்கள்ல வீடுகள்ல பொத்தலாக சுவர்கள் இருந்தது. பல்வேறு இடங்கள்ல குண்டு பாய்ந்ததுக்கான தடயங்கள் இருந்தது. இதனால் பெரிய அளவிலான சேதங்கள், உயிர் சேதங்கள் இந்தியாவுக்கு ஏற்படவில்லை என்றாலும் தொடர் அச்சுறுத்தலாக பாகிஸ்தான் இதை மேற்கொள்வதை இந்தியாவால் கைகட்டி வாய்ப்புத்தி பார்க்க முடியாது என்பதனால் அதற்கு தக்க பதிலடிகளை இந்தியா கொடுத்து வருகிறது என்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மேலும் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய கேடயம் என்பது பாகிஸ்தான் நாட்டினுடைய மக்களுடைய உயிரையே பணயமாக வைத்தான் அவர்களுக்கு இந்தியாவை தாக்குகிறார்கள். இதனால் இந்தியா அவர்களை நேரடியாக தாக்குவதற்கு சில தயக்கங்களும் சில கடினமான வழிகளாகவும் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். இருந்த போதும் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குவதும், அதே போன்று லாகூரில் அவர்களுடைய HQ-9 சொல்லக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பை அவர்கள் இந்திய ராணுவம் தாக்கியிருக்கிறது. இதுபோல் பல்வேறு நெருக்கடி சவால்கள் நிறைந்த நிலையில் பாகிஸ்தான் உள்ளாக ஊடுருவி இந்தியா வெற்றிகரமாக தாக்குதலை நடத்துகிறது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்யக்கூடிய 36 இடங்களில் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டதை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. அவர்கள் முறியடிக்க வான்வெளியிலேயே நடுவழியில் வரக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தும் பொழுது அவை வெறும் குப்பைகளாகவும் வெறும் எடை அதிகமான கழிவுகளாகவும் வானிலிருந்து பூமியில் விழுவதால் அது விடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் மட்டும் சேதாரமாவதாகவும் அந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சேதாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை இலக்கை நோக்கி விழுந்திருந்தால் பெருமளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அதை இந்தியா வெற்றிகரமாக முறியடிச்சிருக்கிறது. இது போன்ற நிலைகள்ல தற்பொழுது பல்வேறு இடங்கள்ல அவர்கள் இந்த பிளாக் அவுட் சொல்லக்கூடிய அளவுல 3 மாநில எல்லைகள்ல இந்தியா தற்பொழுது இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதையும் மீறி குப்வாரா, புஞ்ச், நவ்காம், உரி ஆகிய ஜம்மு காஷ்மீருடைய 4 இடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இரவு 7 மணியிலிருந்து அவர்கள் இந்த எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது.
தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை கண்டித்து இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. ராஜஸ்தான், காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் போன்று எந்த இடங்களிலும் தெரு விளக்குகளோ இல்லத்தில் விளக்குகளோ இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களுடைய வெளிச்சங்கள் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி அந்த பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள்ளாக மின் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு இலக்கை நோக்கி அழைக்கக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தினாலும் பாதுகாப்பை முன்னிறுத்தியும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் எனில் இந்தியா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துணிச்சலுடன் மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடவடிக்கை, எப்போது செய்வார்கள், என்ன செய்வார்கள் என்பதெல்லாம் இதுவரை சொல்லவில்லை. ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் உரிய அளவில் அதே கனத்தில் இருக்கும் என்று மட்டும் இந்தியா உறுதியாக சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என சொல்லக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு ஆனது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தற்பொழுது இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தற்பொழுது வான்வெளி தாக்குதலுக்கு ஒருவேளை தயாராக இருந்து தாக்கினால் அதனை முறியடிப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என சொல்லக்கூடிய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு தற்பொழுது செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தற்பொழுது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முற்பட்டால் நமது வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக அதை முறியடிக்கும். அந்த வகையில் தற்பொழுது ஜம்மு பகுதிகள் முழுவதும் இந்த வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பானது முழு வீச்சில் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாது பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இந்த பாகிஸ்தானுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய 3000க்கும் அதிகமான அந்த கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எல்லையோட பகுதிகள் முழுவதுமே இந்தியாவுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு முழு அளவுல கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் தாக்குதல் நடத்த முயற்சித்தால் அதனை வெற்றிகரமாக முறியடித்திருக்கக்கூடிய அனுபவங்கள் கடந்த 3 நாட்களாக இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வரலாற்றுல இந்தியா எப்பொழுதுமே ஒரு கை ஓங்கிதான் பாகிஸ்தானை அடித்திருக்கிறது. இந்த நிலைகளில் பாகிஸ்தானுடைய ராணுவ பலத்தை விட இந்தியாவுடைய ராணுவ பலம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ராஜஸ்தானுடைய பர்மரிலும் விமான தாக்குதலுக்கான சைரன் ஒலிக்கப்பட்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.